கிருபையின் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபையின் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபையின் ராஜாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகிமையின் ராஜாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த 20வது நாள் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். இந்த 20வது நாளில் காலை வேளை பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களை ஆளுகை செய்து வழிநடத்துவீராக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எல்லாரும் இடப்படுவீராக, எங்களோடு தேவன் பேசுவீராக. கரத்தில் எங்களை தருகிறோம், தாழ்த்துகிறோம். நீர் ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை, 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 ஆராதனை. எபினேசரே, 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 எபினேசரே. இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் சொல்லுங்க உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆராதனை, 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 ஆராதனை. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றியை. என்னை கண்டீரே, எஸ், என்னை கண்டீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். சொல்லுங்க ஆராதனை, 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 ஆராதனை. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. எஸ், சுகம் தந்தீரே. உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆராதனை, ஆராதனை. ஓ, அன்பு கூறுவேன். சொல்லுங்க அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பே. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பே. உம்மை
முழு உள்ளத்தோடு ஆராதி. ஆராதனை ஆராதனை சொல்லுவீங்களா? ஆராதனை 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 ஆராதனை. ஆராதனை செலுத்துகிறோம், ஆராதனை செலுத்துகிறோமே எங்கள் தேவனுக்கு, எங்கள் ராஜாவுக்கு. இந்த 20வது நாள்ல ஆராதனை செலுத்துகிறோம். ஆராதனையே ஆராதனை செலுத்துகிறோம். ஆராதனை ஓ ஆராதனையே ஆராதனை செலுத்துகிறோம், ஆராதனை செலுத்துகிறோம். இருக்கிற இடத்துல கண்களை மூடி தேவனுடைய நாமத்தை, ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். நீர் இல்லாமல் எதுவும் இல்லையே, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. சொல்லுங்க பார்க்கலாம். இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம். உலகில் வாழும் நாட்களெல்லாம் உமது பெயரை சொல்லி மகிழ்வே. சொல்லுங்க பார்க்கலாம். எப்போதும் உம்மோடு இருக்கின்றே, வலக்கரம் பிடித்து தாங்குகிறே. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம். ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. சொல்லுங்க பார்க்கலாம். இரட்சகரே இயேசுநாதா,
தேவையெல்லாம் நீர்தான். தேவையெல்லாம் நீங்கதான், தேவையெல்லாம் நீங்கதான், தேவையெல்லாம் நீங்கதான், தேவையெல்லாம் நீங்கதான். தேவையே தேவையே ஓ எஸ். நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. சொல்லுங்க பார்க்கலாம். உம்மை ஆராதிப்பே, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே சொல்லுங்க. உம்மையே 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 ஆராதிப்பேன். உம்மையே இந்த 20வது நாள்ல ஆராதிக்கிறோம். உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். அல்லேலூயா, தேவன் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 21 நாள் ஜெபத்தில் 20வது நாளில் நாம் வந்திருக்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 13வது வசனத்தை இந்த காலவேளையில் நாம் தியானிக்க போகிறோம். ஜெரமியா சாப்டர் 29 verse 13. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். You will seek me and find me when you seek me with all your heart. All your heart. All your heart. அந்த வார்த்தையை கவனித்தீர்களா? All your heart. முற்றிலும் முழுமையான இருதயத்தோடு. நாங்கள் தான் முழுமையான இருதயத்தை கொடுக்குறோம்ல அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் சொன்னது உண்டு. நான் நிறைய நேரம் சிலர்கிட்ட பேசும் பொழுது, நீங்கள் உங்களை சரண்டர் பண்ணணும், உங்களை ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். அப்போ அவங்க என்கிட்ட கேட்பாங்க, நான் தான் ஒப்பு கொடுக்குறேன்ல, நான் சரண்டர் பண்ணுறேனே, இதுக்கு மேலே நான் எப்படி என்ன ஒப்பு கொடுக்குறது எனக்கு தெரியல அப்படிம்பாங்க. ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு இந்த 20வது நாளில் சொல்லப்படுகிற வார்த்தை என்னவென்றால், உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினீர்களானால். அப்போ அந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லும் பொழுது, with all your hearts, with all your heart, உங்களுடைய இருதயத்தை முழுசாக தேவன்கிட்ட கொடுக்கணும், என்னிடத்துல கொடுங்கங்கிறார் ஆண்டவர். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை முழுசும்
முழுமையாக என்கிட்ட கொடுத்துருங்க. புரியுதா உங்களுக்கு என்னென்னு? சிலர்லாம் வீடு கட்டும்போது நீங்கள் ஃபுல்லாக கான்ட்ராக்டில் விட்டுருங்க, நீங்கள் பணத்தை கொடுத்தா மட்டும் போதும், நீங்கள் வேறு எதுலேயுமே தலையிட வேண்டாம், டாப் டு பாட்டம் எல்லாத்தையும் நாங்கள் செஞ்சு முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறவங்க, பணத்தை கொடுத்தா மட்டும் போதும், ஃபுல்லாக நாங்கள் பார்த்துக்குவோம், டோட்டலாக சகலத்தையும் நாங்கள் செஞ்சு முடிச்சிருவோம். தட்ஸ் ஃபுல். முழுமையாய் கொடுக்கிறது, முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறது, முழுமையாய் கொடுத்து விடுவது. தேவன் இந்த 20வது நாளில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவன் கேட்கிற ஒரு விஷயம், விரும்புகிற ஒரு விஷயம், நீங்கள் முழுமையாக கொடுத்துருக்கிறீர்கள், கொடுக்கவில்லை என்று சொல்லவில்லை, கொடுக்கிறீர்கள். எல்லா ஏரியாலையும் முழுசாக கொடுக்கறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. ஆண்டவர் திரும்பியும் ஒரு விஷயமாக இந்த 21 நாள் ஜெபத்தில் அவர் நமக்கு நினைவுபட்டு விரும்புகிறார். திரும்பியும் முழுசாக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், ஃபுல்லாக கொடுங்க. You will seek me and find me when you seek me with all your heart. ஃபுல்லாக கொடுங்க, முழுசாக கொடுங்க. சில நேரங்களில் இருதயம் அப்பப்போ மாறுகிறது. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 40-45 வசனத்தை வாசிக்கும் பொழுது, லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலிருந்து 45ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, அவர்கள் எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணி நடப்பித்த தங்கள் அக்கிரமத்தையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தையும் அறிக்கையிடுகிறதினுமின்றி அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடியினால் நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்து. அப்போ ஹார்ட்டு எப்போ எதிர்த்து நடக்க ஆரம்பிக்கும் தேவனுக்கு விரோதமாக? ஹார்ட் ஃபுல்லாக இல்லாமல் என்னுடைய சுயமான காரியத்தை செய்யணும்னு நினைக்கும் பொழுது தான் ஹார்ட்டு என்ன பண்ணுது? தேவனுக்கு எதிராக நடக்க ஆரம்பிக்குது. தேவனுக்கு பிரியமாக ஃபுல் ஹார்ட்டாக இருந்துச்சுன்னா, வித் ஆல் ஹார்ட் அப்படின்னா முழுசான இருதயம் தோடு நாம் இருக்கும் பொழுது நம்ம எதிர்த்து செயல்பட மாட்டோம். ஆனால் எதிர்த்து நடந்தபடியினால் நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்து அவருடைய சத்துருக்களின் தேசத்தில் அவர்களை கொண்டு போய் விட்டதையும் அறிக்கையிட்டு, விருத்த சேதனம் இல்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொண்டால், எஸ் ஆமாண்டவரை நான் தப்பு பண்ணிட்டேன், ஆமாண்டவரை நான் முழுசாக கொடுத்தேன், இப்போ கொடுக்காம விட்டுட்டேன், நான் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன்ப்பா அப்படின்னு இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை கொஞ்சம் சற்று சீர்தூக்கி சரியாக கிளான்ஸ் பண்ணி தேவனுக்கு பாதையில் ஒப்புக்கொண்டால், நான் யாக்கோபோடே பண்ணின என் உடன்படிக்கையும் ஈசாக்கோடே பண்ணின என் உடன்படிக்கையும் ஆபிரகாமோடு பண்ணின என்னுடைய உடன்படிக்கையும் நினைப்பேன், தேசத்தையும் நினைப்பேன். தேசம் அவர்களாலே விடப்பட்டு பாழாய் கிடக்கிறதுனாலே தன் ஓய்வு நாட்களை ரம்யமாய் அனுபவிக்கும். அவர்கள் என் நியாயங்களை அவமதித்து அவர்களுடைய ஆத்துமா என் கட்டளைகளை வெறுத்தபடியினால் அடைந்த தங்களுடைய அக்கிரமத்தின் தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொள்வார்கள். அவர்கள் தங்கள் சத்துருக்களின் தேசத்தில் இருந்தாலும் நான் அவர்களை நிர்மூலமாக்கத்தக்கதாகவும் நான் அவர்களுடைய பண்ணின உடன்படிக்கையை அபத்தமாக்கத்தக்கதாகவும் நான் அவர்களை கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன். நான் அவர்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்களுடைய தேவனாய் இருக்கும்படிக்கு நான் புறஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை புறப்பட செய்து அவர்களுடைய முன்னோர்களோடு நான் பண்ணின உடன்படிக்கையை அவர்கள் நிமித்தம் நினைவு கூறுவேன். நான் கர்த்தர் என்று சொல் என்றான். அப்போ இந்த வார்த்தையை நீங்கள் வாசிக்கும் போது கவனிச்சிங்கன்னா நல்லா தெரியும். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா, நீங்கள் ஆமாம் ஆண்டவரை நான் இப்படி வழி விலகிட்டேன், நான் இப்படி பண்ணிட்டேன் ஆண்டவரை, நான் இது நடந்துருச்சு ஆண்டவரை, என்னை மன்னிச்சிருங்க, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இதுதான் முழு இருதயம், ஒப்புக்கொடுக்கிற இருதயம். ஆமாம் அப்படின்னு ஒப்புக்கொள்கிற இருதயம். இதை நான் ஏற்றுக்கொள்ளாமல் இது ஒப்புக்கொள்ளாமல் இருக்கிறதுனால தான் ஆண்டவருக்கு நிறைய நேரம் அந்த ஃபுல் ஹார்ட்டாக போக முடியல, ஆல் யுவர் ஹார்ட்டாக போக முடியாமல் அறகுறையாக இருக்கிறதுனால தான் பிரச்சனையே இருக்குது. இன்றைக்கு இந்த 20வது நாள் ஆண்டவர் சொல்கிறாரு, ஃபுல் ஹார்ட்டாக கொடுங்க, ஆல் த ஹார்ட்டாக கொடுங்க, முழுசாக ஆண்டவர்கிட்ட கொடுங்க, ஆண்டவர்கிட்ட சரண்டர் பண்ணுங்க. ஆமாம் நான் வழி விலகிட்டேன், வழி மாறிட்டேன், ஆண்டவருக்கு விரோதமாக பேசிட்டேன், ஆண்டவருக்கு விரோதமாக செஞ்சிட்டேன். நம்முடைய தேவன் மன்னிக்கிற தேவன், அவர் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லுகிற தேவன் அல்ல.
அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிற தேவன் அல்ல, ஏற்றுக்கொள்ளுகிற தேவன். முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு. அதுதான் சொல்கிறாரு, ஃபுல்லாக வாழ்ந்து கொடுத்துருப்பா, உன்னையே நீ என்னை என்கிட்ட கொடு, உன்னையே ஒப்புக்கொடு. ஒரு பாடல் வரிகள் இருக்கிறது ஃபாதரோடது, உள்ளத்தை கொடு, உன்னைக்கொடு உற்சாகமாக, இதிலே தேவன் பிரியமாக இருக்கிறார். அதில் தான் தேவன் பிரியமாக இருக்கிறார், பிரியப்படுகிறார். உடலை கொடு, உள்ளத்தை கொடு உற்சாகமாக, உன்னைக்கொடு, ஒப்புக்கொடு சந்தோஷமாக. நிறைய நேரம் ஒப்பு கொடுக்கறதுக்கு நிறைய நேரம் நமக்கு சந்தோஷம் வரதில்லை. ஐயோ எப்படி ஒப்பு கொடுக்கறது அப்படின்னு. ஆண்டவர் இந்த 20வது நாளில் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் முழுசாக ஒப்பு கொடுக்கும்படியாக கர்த்தர் கேட்குறார், நினைவுபடுத்துகிறார். 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 37, 38, 39 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர்கள் சிறைப்பட்டு போன தேசத்திலே தங்களில் உணர்வடைந்த மனந்திரும்பி நாங்கள் பாவம் செய்து அக்கிரம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே உம்மை நோக்கி கெஞ்சி, தாங்கள் சிறைகளாக கொண்டு போகப்பட்ட தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே தங்கள் முழு இருதயத்தோடு, வார்த்தையை கவனிங்க, தங்கள் முழு ஆத்மாவோடு உம்மிடத்தில் திரும்பி தேவரீர் தங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தங்கள் தேசத்துக்கும் தேவரீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்துக்கும் உம்முடைய நாமத்துக்கு நான் கட்டின இந்த ஆலயத்துக்கு நேராக உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால், உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்களில் விண்ணப்பத்தையும் ஜபத்தையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரித்து உமக்கு விரோதமாய் பாவம் செய்த உம்முடைய ஜனத்துக்கு மன்னித்தருளும். ஹல்லேலூயா. ஒரே ஒரு விஷயந்தான் தேவன், அதுதான் அந்த முழுசுங்கிறதுல என்னென்னா சரண்டரிங், ஒத்துக்கொள்வது இதுதான் அப்படின்னு ஒத்துக்கொள்ளுகிறது. அநேக நேரம் நிறைய பேர்த்துக்கு அதை ஏற்றுக்கொள்ளுகிறதுக்கு முடியல, ஒத்துக்கொள்ளுகிறதுக்கு அவங்களுக்கு மனம் இல்லை. மனம் இல்லாமல் பிடிவாதமாக நான் இப்படி செஞ்சேன், அப்படி செஞ்சேன், அதுக்காக செஞ்சேன், இதுக்காக செஞ்சேன், விளையாட்டுக்காக செஞ்சேன், உங்களை வம்பிழுக்கிறதுக்காக சொன்னேன், நான் அப்படி பேசினேன், நான் இப்படி பேசினேன், அப்படியெல்லாம் சொல்கிறது உண்டு. நிறைய விஷயத்தை அக்செப்ட் பண்ண முடியாமல் அதற்கு ஏதாவது ஒரு பதிலை சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்தை அதுக்கு சேர்த்தி நுழைச்சி எதையாவது ஒரு மிஸ்மேட்ச் பண்ணி எதையாவது மேட்ச் பண்ணி சமாளிக்கணும்னு தான் பார்க்குறாங்களே தவிர, நான் முழுமையாக என்னை ஒப்பு கொடுக்குறேன் தேவ சமூகத்தில், ஆமாம் ஐ எம் அக்செப்டிங் அப்படின்னு அந்த ஏற்றுக்கிற தன்மை அநேகருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இல்லாமல் போனபடியினால தான் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைய பேர் நிலைநிற்க முடியாமல் தேவனை விட்டு விலகி போகிறார்கள். இந்த 20வது நாளில் ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை, முழு இருதயத்தோடு என்னைக்கிட்ட வாப்பா, முழு இருதயத்தோடு வாப்பா என்கிட்ட. ஆண்டுடைய வார்த்தை அதான் சொல்லுகிறது, அழகாக சொல்லப்படுகிறது. உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். அந்த நிறைய நேரம் ஏன் ஆண்டவரை பார்க்க முடியல, கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, என்னால் பார்க்க முடியலனா நான் முழு இருதயத்தோடு நிறைய விஷயத்தை ஒத்துக்கொள்ளாமல் இருக்கிறேன். அதனால தான் ஆண்டவரை பார்க்க முடியல, ஆண்டவர் சொல்கிறத கேட்க முடியல, அவர் சொல்கிறபடி நடக்க முடியல, அவர் சொல்கிற மாதிரி வாழ முடியல. காரணம் என்னென்னா, அவைகளை நான் ஏற்றுக்கொள்ளுகிறதுக்கு எனக்கு மனமில்லை. ஏனென்றால் நான் என்னை முழுசாக தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கவில்லை. இந்த காலவெல்ல இந்த 20வது நாள் ஆவியானவர் சொல்கிறார், முழு இருதயத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் நாமே ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனை தேடினால் நிச்சயமாக கண்டுபிடிக்கப்படுவோம். சங்கீதம் 91:15 சொல்லப்படுகிறது. சங்கீதம் 91 சங்கீதம் 15 வசனத்தை பார்க்கும் பொழுது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த வார்த்தையை நன்றாக கவனித்தீங்களா? அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். அவன் என்னை முழு இதயத்தோடு தேடுவான், கூப்பிட்டானா நான் மறு உத்தரவு கொடுப்பேன். எப்பெல்லாம் பிரச்சனையோ அப்போல்லாம் என்னை கூப்பிடும்போது நான் அவனோடு இருந்து அவனை அந்த பிரச்சனையிலேருந்து தப்பு வைக்கிறது மாத்திரமல்ல, அந்த கடைசியில் என்ன அழகாக சொல்லப்படுது, ஐ வில் ஹானர் ஹிம், நான் அவளை கனப்படுத்துகிறேன்.
கனப்படுத்துவேன். நன்றாக கவனிங்க, கர்த்தர் நமக்கு கனத்தை கொடுக்கிறார். ஆனால் நிறைய நேரம் நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை முழுசாக கொடுக்கிறோமா? கொடுக்கறதில்ல. உங்கள் முழு இருதயத்தோடு தேடினீர்களானால் தேடுகையில் கண்டுபிடிக்கப்படுவீர்கள். ஆண்டவர் எனக்கு முழுசாக கனத்தை கொடுத்து உயர்வை கொடுத்து என்னை ஒரு ஸ்தானத்தில் உட்கார வைக்கணும்னு உட்கார வச்சிருக்கிறார். ஆனால் நான் கொடுக்க வேண்டிய கனத்தை நான் கர்த்தருக்கு சரியாக முழு இருதயத்தோடு நான் தேடி கண்டுபிடித்து முழுமையாய் கொடுக்கிறேனா என்று நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் இந்த 20வது நாளில் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஐசாயா சாப்டர் 55 verse 6 and 7, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். நன்றாக கவனித்தீங்க இந்த வார்த்தையை. என்னை நோக்கி கூப்பிடு, முழு இருதயத்தோடு கூப்பிடு. நீ முழு இருதயத்தோடு தேடும் பொழுது நீ என்னை காண்பா என்று கர்த்தர் சொல்கிற தேவன் சொல்கிறாரு, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில், அவரை எப்போ பார்க்கணுமோ அந்த பார்க்க வேண்டிய நேரத்தில் சமயத்தில் தேடி கண்டுபிடிங்க. அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்க. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கு திரும்ப கடவர்கள், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார், மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். அநேக நேரம் மனிதர்கள் நம்மளை மன்னிக்கிறாங்க. அநேக நேரங்கள் மனிதர்கள் நம்ம ஓகே ஃபர்கிவிங், ஐ எம் ஃபர்கிவிங் அப்படின்னு மன்னிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனாலும் நாம் நிறைய நேரம் அவங்க மன்னிக்கிறாங்கங்கிறதுனால திரும்ப அதே விஷயத்தை நம்ம செஞ்சிட்டு இருக்கிறதுனால, முழு இருதயமும் தேடினால் கண்டுபிடிக்கப்படுவீர்கள்ங்கிற மாதிரி நம்ம திரும்ப பண்ணிவிட்டு அவங்கள கூப்பிடும் போதெல்லாம் அவங்க வரணும்னு நம்ம எதிர்பார்க்கறது தவறு. ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் அவ்வளோதான். ஆண்டவர் சொல்கிறாரு தயை, மன்னிக்கிறதுக்கு தயை. நிறைய நேரம் மனிதர்கள் நம்மை அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகிறாங்க. ஆண்டவர் எப்படி இருக்கிறாரோ அதே போல் நிறையா மனிதர்கள் நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்க. அதையெல்லாம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு நம்ம முழு இருதயத்தோடு தேடினீர்களானால் கண்டடைவீர்கள்ங்கிற மாதிரி எப்பெல்லாம் ஆண்டவரை தேடணுமோ அந்த தேடுகிற சமயத்தில் தேடணும், கண்டடையத்தக்க சமயத்தில் தேடணும். அப்போ விட்டுட்டு பின்னாடி உட்காந்து ஐயையோ தேடுறேன்னா அப்போ ஆண்டவர் கிடைக்க மாட்டார், மனுஷனும் இருக்க மாட்டான். நிறைய நேரம் நாம் செய்கிறதை என்னதென்று தெரியாமல் நிறைய நேரம் செஞ்சுட்டு பின்னாடி உட்கார்ந்து நம்ம வருத்தப்படுவது உண்டு. அதையெல்லாம் இந்த 20வது நாளில் சரி பண்ணணும்னு கர்த்தர் சொல்கிறார். சங்கீதம் 119 சங்கீதம் 145 வசனத்தை வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 119 சங்கீதம் 145 வசனத்தை வாசிக்கும் பொழுது, முழு இருதயத்தோடும் கூப்பிட்டேன், கர்த்தாவே என் ஜபத்தை கேளும், உம்முடைய பிரமாணங்களை கைக்கொள்வேன். முழு இருதயத்தோடு கூப்பிட்டேன். அரைகுறையாக கூப்பிடல ஆண்டவரே, நான் முழுசாக கூப்பிட்டுருக்கிற ஆண்டவரே. அந்த வார்த்தையை கவனித்தீங்களா? முழு இருதயத்தோடும் கூப்பிட்டேன், முழு இருதயத்தோடு கூப்பிட்டேன், முழு இருதயத்தோடு கூப்பிட்டேன். அப்போஸ்தலர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆக்ஸ் சாப்டர் 8 verse 37 வாசிக்கும் பொழுது, அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடையில்லை என்றான். முழு விசுவாசத்தோடு, முழு இருதயத்தோடு விசுவாசிக்கணும், முழு இருதயத்தோடு விசுவாசிக்கணும். வசனம் சொல்லுது பாருங்க, அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி முழு இருதயத்தில் விசுவாசிக்கணும், முழு இருதயத்தில் தேடணும். முழு இருதயம் முழுசு ஆண்டவர்கிட்ட ஃபுல்லாக. அதான் வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். இந்த 20வது நாளில் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். முழு இருதயத்தோடு தேட வேண்டும், முழு இருதயத்தோடு தேட வேண்டும். வித் ஆல் யுவர் ஹார்ட், வித் ஆல் யுவர் ஹார்ட், வித் ஆல் யுவர் ஹார்ட். முழு இருதயத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு இருதயத்தோடு தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். அறகுறையாக அல்ல, நமக்கு நினச்ச நேரத்தில் நம்ம இருதயத்தை கொடுக்கறதல்ல,
முழுசாக ஆண்டவருடைய சமூகத்தில் கொடுக்கணும். அப்படி இருக்கும் பொழுது இன்னும் அதிகமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய திட்டம் அப்படியே நடக்கும். நிறைய நேரம் தேவ திட்டம் என் வாழ்க்கையில் ஏன் நடக்காமல் செயலாற்ற முடியாமல் இருக்குதுன்னா, நிறைய நேரம் நான் முழு இருதயத்தோடு நான் இல்லை. இந்த 20வது நாளில் நான் அதை சற்று சிந்தித்து எந்தெந்த ஏரியாவில் முழுசாக நான் இருக்கணுமோ அந்தந்த ஏரியாவில் முழுசாக என் இருதயத்தை ஒப்பு கொடுக்குறேன், சரண்டர் பண்ணுறேன் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம். பரலோக தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த 20வது நாளில் உடைய வார்த்தைக்காக நன்றி. உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினால் நீங்கள் தேடுகள் கண்டுபிடிப்பீர்கள் என்று வசனம் சொல்கிறது போல ஆண்டவரே, முழு இருதயத்தோடு தேடுறோம். முழு இருதயத்தோடு தேடுவதற்கு நாங்கள் வாஞ்சிக்கிறோம். முழு இருதயத்தோடு தேடணும்னு நாங்கள் விரும்புகிறோம். ஆண்டவரை இந்த கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறது எல்லாத்தையும் விலக்கி முழுசாக நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் சரண்டராய் முழுசாக எங்களை ஒப்பு கொடுத்து தாழ்த்தி ஆண்டவரை நீர் எங்களை நடத்துவீராக நாங்கள் வேண்டிக்கொள்கிறோம். அதற்கு எங்களை ஒப்பு கொடுக்குறப்பா. எங்கெங்கே ஏரியாலெலாம் அந்த அறகுறையாக இருக்கிறது எல்லாத்தையும் மாற்றுங்கப்பா. முழுசாக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்க தேவன் கிருபை செய்வீராகன்னு வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்குறோம், தாழ்த்துகிறோம், சரண்டர் பண்ணுறோம். நீர் ஆளுகை செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.